புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி எடப்பாடி நகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி இந்த எடப்பாடி நகரம் பூமியே அதிர்ந்து விட்டது. இதுவரை எடப்பாடி நகரத்தில் எவ்வளவு மக்கள் குழுமையது கிடையாது. எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கிறது. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று விட்டது. இப்போ எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைமை கழகம் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளராக எடப்பாடி சட்டமன்றத்திலே நான் போட்டியிடுகிறேன். எனக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், உங்களின் சின்னம், மக்களின் சின்னம், விவசாயியின் சின்னம், நெசவாளரின் சின்னம், விசைத்தறி தொழிலாளி சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டைலைக்கு. இப்போ இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்களே, நகர கழக செயலாளர் மாமன்ற உறுப்பினர் அறிவிச்சாய முருகன் அவர்களே, பொதுக்குழு வெங்கடாஜலம் அவர்களே, முன்னாள் சேர்மன் கதிரேசன் அவர்களே, துணைத் தலைவர் திரு ராமன் அவர்களே, பாஜக தலைவர் கே கார்த்திக் அவர்களே, பாமக நகர KPM சண்முகம் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொறுப்பாளர் திரு கே நாராயணன் அவர்களே, தமாக நகர தலைவர் SA சுங்கோடன் அவர்களே, பாமக மாநில நிர்வாக குழு திரு அண்ணாதுரை அவர்களே மற்றும் முன்னாள் சேர்மன் அறிவிச்ச மாதேஷ் அவர்களே, இங்கே திரளாக குழுமிக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, வாக்கா பிரமுக்களே, பத்திரிகையாளர் உடன்பிள்ளை அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இப்போ நான் கன்னியாகுமரியிலிருந்து எல்லா பகுதிக்கும் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். எல்லா பகுதிக்கும் நான் சுழன்று வந்து விட்டேன். ஏற்கனவே 195 இடத்துல எழுச்சி பயணத்தை மேற்கொண்டேன். அப்பெல்லாம் பழனிசாமி மருந்து எடப்பாடின்னு போட்டாங்க. நான் வர்ற வழியிலையும் பார்த்தேன், ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு வந்தேன். செவரெல்லாம் நீங்க தான் வேட்பாளர். அந்த சுவரெல்லாம் எடப்பாடியார் ஆசி பெற்ற வேட்பாளர் தான் போட்டிருக்குது, பழனிசாமி ஆசி பெற்ற வேட்பாளர் போடல. ஆக இங்க எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுறவங்க நீங்க தான் போட்டிடுறீங்க. ஆக தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்திய அளவில் எடப்பாடி என்று சொன்னால் பெயர் சொல்லுகின்ற அளவிற்கு இந்த எடப்பாடி நகரம் உயர்ந்து விட்டது. எந்த மூல முடக்கல போய் தமிழ்நாட்டில் கேட்டாலும் எடப்பாடி என்று சொன்னால் அதற்கு தனி மரியாதை உண்டு. அப்படி அந்த பெருமையை கொடுத்தவர்கள் இங்கே குழுமி இருக்கின்ற மக்கள். நான் இந்த நிலைக்கு உயர்ந்ததற்கு காரணம் இங்க இருக்கின்ற மக்கள் தான். நீங்க கொடுத்த பதவி, உங்கள் வீட்டில் ஒருவனாக இருக்கின்றேன். மீண்டும் நான் மனித பிறவியாக பிறந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக பிறக்க வேண்டும். இவ்வளவு பெரிய பதவியை யாரும் கொடுத்தது கிடையாது. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், 2 அடையாளத்தையும் கொடுத்தவர்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம்முடைய பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அத்தனை மக்களுக்கும் பாதம் தொட்டு பணிந்து வணங்குகின்றேன்.
ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இறக்கின்றான். இடப்பட்ட காலத்திலே மக்களுக்கு சேவை செய்வதுதான் நிலைத்து நிற்கும் மனதிலே. அப்படி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் மண்ணிலே பிறந்தார், வாழ்ந்தார், சாதனை படைத்தார், மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மண்ணிலே பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், இடப்பட்ட காலத்திலே மக்களுக்கு சேவை செய்தார்கள், மக்களுக்கு உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் இரண்டு தலைவரும் நம்மிடத்திலே இல்ல. இரண்டு தலைவர்களுக்கும் நாம் தான் பிள்ளைகள். இன்றைக்கு எத்தனையோ கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்றது, இந்தியாவில் இருக்கின்றது. ஆனால் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் நம்முடைய தலைவர்கள், நமக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள். அவருக்கு என்று வாரிசு கிடையாது. இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசு. அதை எண்ணித்தான் திட்டத்தை போட்டார்கள். அந்த திட்டம் மக்களுக்கு நன்மை கிடைத்தது. அதனால் இருவரும் தலைவர்கள் மக்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல ஒரு மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இடைப்பட்ட காலத்திலே மக்களுக்கு என்ன சேவை செய்கின்றானோ அவன்தான் மக்கள் மனதிலே நிலைத்து இருப்பான். அந்த இருவரும் தலைவர் வழியிலே இரவென்றும் பகலென்றும் பாராமல் மக்களுக்காக நாங்கள் உழைத்தோம். நான் பதவி ஏற்கின்ற பொழுது எவ்வளவு கடுமையான சூழ்நிலை என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். கடுமையான வறட்சி, அதையும் சமாளித்தோம். டெல்டா மாவட்டம் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அந்த மக்களையும் காப்பாற்றிடும். கொரோனா காலம், ஒரு வருடம் யாரும் வெளியில் வர முடியல. வர முடிஞ்சுதா? அந்த காலகட்டத்திலையும் சோதனையான நேரத்திலும் மக்களுடைய உயிர் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் எளிதாக காற்றிலே பரவக்கூடியது. இதுவரை அந்த நோயை நாம் பார்த்ததில்லை. அந்த நோய் தாக்கப்பட்டால் என்ன அறிகுறி என்று கூட தெரியாம அதற்கு என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது கூட மருத்துவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய மருத்துவர்கள் சிறந்த சிகிச்சை அளித்து விலைமதிக்க முடியாத தமிழ்நாட்டு மக்களுடைய உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு வல்லரசு நாடு அமெரிக்கா போன்ற வல்லரசு நாட்டில் கூட உயிர்களை காப்பாற்ற முடியல. பல்லாயிரக்கணக்கானவர்கள் செத்து மடிந்தார்கள். அந்த காலகட்டத்தில் நம் குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்கள் இருந்தால் கூட துக்கத்துக்கு போல, அவ்வளவு பயம். அந்த காலகட்டத்தில் கூட மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக நான் 32 மாவட்டத்துக்கு சென்றேன். 32 மாவட்டத்துக்கு துணிச்சலோட போனேன். மருத்துவர்கள் சொன்னாங்க, தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க, இது கடுமையாக பாதிக்கக்கூடிய நிலையிலே இருக்குது தமிழ்நாடு. மருத்துவர்கள் என்னிடத்திலே எச்சரிக்கை விடுத்தாங்க. அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு கொடுத்த வாய்ப்பு மக்களுடைய உயிர்களை காப்பாற்ற வேண்டும். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவன் நம் தலையிலே எழுதினால் நடக்கும். அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றேன். அங்கங்க கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தடுக்கப்படுகிறது என்று மாவட்ட ஆட்சியாளர் மூலமாக அனைத்து அதிகாரிகள் அழைத்து ஆலோசனை நடத்தி தக்க அறிவுரை வழங்கி அந்த காலகட்டத்தில் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இன்றைய தினம் கொரோனா இருக்குதா? ஆனா ஏதாவது புயல் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல, கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை இல்லை, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதற்காக நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு அம்மா உணவகம் சமூக நலக்கூடத்தில் உணவு தயாரித்து 3 வேளை சுட சுட விலை இல்லாம கொடுத்தோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, முதியோர்களுக்கு அவர் இல்லம் தேடி சென்று உணவு வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதை விட திறமையான அரசாங்கம் எங்கேயும் இந்தியாவில் பார்க்க முடியாது. ஒரு கடினமான சூழ்நிலை,
அதிலையும் வென்று சிறந்த அரசாங்கத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்களால் பாராட்டப்பட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி. இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார், அதிமுக ஆட்சியிலே ஒன்றும் நடக்கவில்லை. ஒரு பச்சை பொய்ய சொல்றார். அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றித்தான் இன்றைய முதலமைச்சர் சிக்கர் ஒட்டி திறந்துகிட்டு இருக்கார். இவர் ஒரு பெரிய புதிய திட்டத்தை கொண்டாரா? இன்றைக்கு சேலம் மாவட்டம் எப்படி இருக்கின்றது நன்றாக தெரியும். இதே எடப்பாடி 2011 முன்பு எப்படி, 2011 முன்பு எப்படி இருந்தது, 2021 வரை எப்படி இருந்தது, நீங்களே சிந்தித்து பாருங்கள். எந்த அளவுக்கு எடப்பாடி நகரம் உயர்ந்திருக்குது, எடப்பாடி சட்டமன்ற தொகுதி எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றது. நீங்கள் வைத்த கோரிக்கை தடையில்லாமல் குடிநீர் வேண்டும், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேண்டும், 30 வார்டுக்கும் எடப்பாடி நகரத்தில் வேண்டும் என்று கோரிக்கை வச்சீர்கள். உங்களுடைய கோரிக்கையை அம்மா இடத்தில் சொன்னவுடன் 20 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஜெட் வேகத்தில் குடிநீரை கொண்டு வந்து 30 வார்டு மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கல்லூரி வேணும்னு கேட்டீங்க, நம்முடைய எடப்பாடிக்கு சங்ககிரிக்கு இடையில பிரம்மாண்டமான கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டி கொடுத்தோம். 2000 பேர் படிக்கிறாங்க. இன்றைக்கு அந்த கல்லூரியில 2000 பேர் படிக்கிறாங்க. இன்றைக்கு பெரும்பாலும் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவி இன்றைக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பை படிக்கிறார்கள். நான் நீங்க வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். நல்ல சாலை வசதிகள், நல்ல பாலங்கள், மருத்துவமனை விஸ்தரிப்பு, நகராட்சி அலுவலகம் கட்டி கொடுத்திருக்கிறோம். இப்படி எண்ணற்ற திட்டங்கள். அங்கங்க சென்டர் ஸ்டாங்க் வச்சு அங்க ஒரு பம்பு, சிறு பம்பு செட் வச்சு அதுல தண்ணி நிரப்பி கொடுத்திருக்கிறேன். உயர்தர கோபுர விளக்கு கேட்டீங்க, பல இடத்துல கேட்ட இடத்தெல்லாம் கொடுத்தேன். நாய் விளக்கு கடை கேட்ட இடத்தெல்லாம் கொடுத்தோம்ல. இன்றைக்கு பல சந்தைகளை காங்கிரீட் ரோடு, ஃபேவர் பிளாக் ரோடு. இன்றைக்கு நான் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கும்போது 5 ஏக்கர் விளையாட்டு மைதானம் வேணும்னு கேட்டீங்க இளைஞர்கள். அதற்காக நம்முடைய அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் 5 ஏக்கர் ஒதுக்கி வச்சிருந்தேன். பல முறை இந்த அரசுக்கு நான் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததுனால நம்முடைய இளைஞர்கள் விளையாடுவதற்கு விளையாட்டு அரங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்துட்டேன். கூடுதல் பள்ளி கட்டிடம். இத்தனையும் அதிமுக ஆட்சி. இன்றைக்கு நீங்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தீர்களோ அத்தனையும் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை பெரும்பாலும் நான் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன். 2011 எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தீர்கள். இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்தேன். அம்மாவுடைய அமைச்சரவையிலே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பணியாற்றினேன். சிறப்பாக செயல்பட்டான். இந்த நாட்டுடைய தரவழி போக்குவரத்து துறை அமைச்சர் மரியாதைக்கு நிதின் கட்காரி அவர்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார், இந்தியாவிலே தார் சாலை அதிக நீளமுள்ள மாநிலம் தமிழ்நாடு. எல்லா நம்முடைய பகுதி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான சாலையை அமைச்சு கொடுத்த அம்மா என்னை பாராட்டி 2016 மீண்டும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. உங்களால் வெற்றி பெற்ற கூடுதலா நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை 2 துறையும் கொடுத்தார். ஆக நாம் செய்த சேவை, நம்முடைய நிர்வாக திறமை இரண்டையும் பார்த்து அம்மா கூடுதலாக பொதுப்பணித்துறை கொடுத்து நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை என்ற 2 துறை கொடுத்ததன் மூலமாக நம்முடைய வறண்ட பகுதியில் இருக்கின்ற ஏரிகள் 100 ஏரி திட்டத்தை நீர் நிரப்புகின்ற அந்த பணியை செஞ்ச இந்த ஆட்சியாளர் வந்து முடக்கி வச்சுட்டாங்க. இன்னும் 40% ஏரிகள் நீர் நிரம்பாது இருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சியதுடனே அந்த எஞ்சிய ஏரிகள் அனைத்தும் நீர் நிரப்பப்படும். அதே போல எங்க நெசவாளர் பெருமக்கள் அதிகமா இருக்கிறீங்க, விசைத்தறி தொழில் அதிகமா இருக்குது. அதுக்கு பல வழிகளில் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு நெசவாளர்களை காப்பாற்றப்படும், விசைத்தறி தொழில் செழித்து வளரும். 2 தொழில், பிரதான தொழில், விவசாயம், கைத்தறி, விசைத்தறி, இதுதான் நம்முடைய நகரத்தினுடைய பிரதான தொழில்.
முழுமையும் எனக்கு நன்றாக தெரியும். ஆக அதிமுக ஆட்சியுடனே 2 தொழிலும் சிறக்க அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் அவர்கள் சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஏழை எளியோர்கள், நடுத்தர மக்கள் தான் அரசு பள்ளியிலே படிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாணவன் மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக அதிமுக ஆட்சியிலே எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. என் சிந்தனையிலே தோன்றியது, ஏழை மாணவன் அரசு பள்ளியை படித்துக் கொண்டிருக்கின்றான், அப்படிப்பட்ட மாணவன் மருத்துவராக வேண்டும் என்ற அடிப்படையில் 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 3000 பேர் அரசு பள்ளி படித்த ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது. இன்றைக்கு இந்த மருத்துவ கல்வி கிடைக்கப்பட்ட மாணவர்கள் அத்தனை பேரும் ஏழைகள். மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லை. என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் உத்தரவு போட்டு அந்த 7.5% உள்ளிடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்கள் ₹1 செலவு இல்லாம மருத்துவ கல்வி கிடைக்குது. இது அதிமுக சாதனை. ஏழைகளை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா ஏழைகளுக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ அதையெல்லாம் அவர் கண்ட கனவெல்லாம் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அதே போல அம்மா மினி கிளினிக் 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். சிறப்பாக செயல்பட்டது. நம்முடைய எடப்பாடி நகரத்திலையும் கொண்டு வந்தோம். எடப்பாடி நகரத்திலும் 3 இடத்துல நினைக்கிறேன், 3 இடத்துல அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். மக்கள், ஏழை மக்கள் எரிந்த பகுதி, அங்கே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர், அங்க இருக்கின்ற ஏழை மக்கள் நேரடியாக அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். நல்ல வரவேற்பு, மக்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு. உடனே ஸ்டாலினுக்கு பொறுக்கல. ஆக அதிமுகவுக்கு நல்ல பெயர் வந்துவிடும் சொல்லி அதை ரத்து பண்ணிட்டார். ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்க மனமில்லாத முதலமைச்சர் நாட்டு மக்களை காப்பாற்றுவாரா? இதில் என்ன அரசியல் வேண்டியது இருக்குது? யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்பதெல்லாம் ஆட்சி செய்யறாங்க. அந்த அடிப்படையில் தானே நாங்க அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். அதை மூடிட்டார் திரு ஸ்டாலின் அவர்களே. ஏழையின் வயிற்றில் அடித்தால் அதற்கு தண்டனையை இந்த தேர்தல் மூலமாக நாட்டு மக்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். மீண்டும் இந்த அம்மா மினி 2000 அம்மா மினி கிளினிக் ரத்து பண்ணிருக்கிறீங்க. அதிமுக ஆட்சியுடனே மீண்டும் அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். அதே போல அம்மா உணவகம் சிறப்பா செயல்பட்டது. இன்றைக்கு கொரோனா காலத்தில் அம்மா உணவு தான் கை கொடுத்தது தொழிலாளருக்கு. இன்னைக்கு மலிவு விலையில தரமான உணவு கொடுத்தோம். இந்த ஆட்சியில் தரத்தை குறைச்சிட்டாங்க, பணியாளரை குறைச்சிட்டாங்க. அம்மா உணவகத்தை மூடுவதற்கு பல வழிகளில் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா ருசியான சுவையான உணவு அம்மா உணவகத்திலே வழங்கப்படும். அது மட்டும் இல்ல, இந்த அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி பார்வையிலே செயல்படும். அதே போல ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி தரம் குறைவாக இருப்பதாக என்னிடத்திலே புகார் வந்துள்ளது. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி எப்படி மளிகை கடையில் தரம் ஒன்னா இருக்குதோ அது போல ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி நம்பர் 1 அரிசியா இருக்கும். அரசாங்கத்துக்கு எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, ஆனா ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அரிசி சிறப்பான அரிசியா இருக்கணும், தரமான அரிசியா இருக்க வேண்டும். அதே போல அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இப்ப விலையில்லா அரிசி தான் கொடுக்கிறோம். இனிமேல் விலையில்லா பருப்பு கிடைக்கும், விலையில்லா எண்ணெயும் வழங்குவோம். அதே போல நகரத்தில் வசிக்கின்ற மக்கள் இன்னைக்கு ஜாதி மதம் கிடையாது. ஏழைகள் வீடு இல்லாம இருந்தா அத்தனை ஏழைகளுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், ஆதிவாழ மக்கள், அரிதிர மக்கள், அந்த குடும்பத்தில் பிறந்த ஆண் வாரிசு திருமணமாகி தனி குடித்தனம் போனா அவர்களுக்கு வீடு இல்லாம கஷ்டப்படுவதாக தகவல். அப்படி திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற ஆதிவாழ மக்கள், அரிதிர மக்களுக்கு அரசாங்கமே சொந்தமான வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல
யார் அந்த சார்? யார் அந்த சார்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கே படித்துக் கொண்டிருந்த மாணவிக்கு பாலியல் சீடல் நடந்தது உங்களுக்கு தெரியும். அந்த பாலியல் வழக்கில் ஞானசேகரன் ஒருவர் என்பவர் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருந்து இன்றைய தினம் ஏதோ பிரச்சனை நடந்து வலிப்பு வந்ததாக அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க. அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்துருன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டது. வந்தா இவரை விசாரித்தா உண்மை வெளியே வந்துவிடும். அதனால ஏதோ சிறைச்சாலையிலேயே ஏதோ நடந்ததாக பரவலான தகவல். இந்த ஆட்சியாளருக்கு எச்சரிக்கையை விடுகின்றோம். அப்படி ஏதாவது அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான். அதே போல இன்றைக்கு நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்தோம். போக்குவரத்து கிட்டத்தட்ட 16 வழித்தடங்களில் போக்குவரத்து நாம் இயக்கியிருக்கிறோம். பேருந்து இயக்கியிருக்கிறோம். பல பேருக்கு ஓஏபி கொடுத்துருக்குறோம், பட்டா கொடுத்துருக்குறோம், அதே போல் வீடுகள் கொடுத்துருக்குறோம். இப்படி பல திட்டத்தையும் நகர மக்களுக்கு கொடுத்துருக்கு என்பதை நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு மின்சார கட்டணம் 67% உயர்ந்தாச்சு. அதே போல் இந்த நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்ந்துட்டாங்க. ஆண்டுக்கு 6% உயர்த்துறாங்க. கடவரி 150% ஆண்டுக்கு 6%. குடிநீருக்கு வரி போட்டாங்க, குப்பைக்கு வரி போட்டாங்க. ஆக இது ஒரு புறம். மறுபுறம் உணவு விலை, இன்றைக்கு அத்தியாவசிய உணவுப் பொருளுடைய விலை முன்னை முட்டிக்கிட்டாலும் உயர்ந்து போச்சு. அரிசி விலை கிலோ 30 ரூபாய்க்கு வந்தாச்சு. எண்ணெய் கடல் எண்ணெய் 1 லிட்டர் 60 ரூபாய் ஏறி போச்சு. பருப்பு 1 கிலோ 60 ரூபாய் ஏறி போச்சு. உண்மைதானே? இந்த விலைவாசி குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. தினம் முதலமைச்சர் போட்டோ ஷூட் போட்டு பத்திரிக்கை வருவாரு, ஒரு அறிவிப்பு கொடுப்பாரு, போயிடுவார். இப்படியே 5 வருஷ காலத்தை ஓட்டிட்டார். 5 வருஷம். ஆனா ஏழை மக்கள் பாதிப்பு பத்தி கவலை இல்லை. உணவுப் பொருள் விண்ணை முட்டுக்கிட்டாலும் உயர்ந்து போச்சு. குறைப்பதற்காக நடவடிக்கை எடுத்தாரா? இதே நான் முதலமைச்சர் இருக்கும் போது இப்படி உணவுப் பொருள் விலை உயர்கின்ற பொழுது அதற்கு கட்டுப்படுத்துவதற்காக கட்டுப்பாடு நிதியம் என்று 100 கோடி ஒதுக்கி கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ அங்க போய் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக கொள்முதல் செஞ்சு வந்து தமிழ்நாட்டில் அதை விற்பனை செஞ்சு விலை உயர்வை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நம்ம முதலமைச்சர் ஒண்ணுமே தெரியாத பொம்மை முதலமைச்சர். எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியாது. நான் பலமுறை சவால் விட்டேன். இப்ப எடப்பாடி நகரத்திலிருந்து இங்க எடப்பாடி தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் சவாலோட திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்களுடைய ஆட்சியில் நடைபெற்ற திட்டங்கள் பணிகள் நீங்க தாராளமா சொல்லலாம். அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுல 2011 2021 அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம், அதனால் மக்களுக்கு கிடைக்கப்பட்ட நன்மைகள் நாங்க பட்டியலிட்டு சொல்றோம். நீங்க எந்த இடத்துல கூப்பிட்டாலும் நான் வர தயார். இதோட 10 தடவை சொல்லியாச்சு. பேச்சு பூச்சே கிடையாது. தெரிஞ்சா தானே சொல்ல முடியும், செஞ்சா தானே சொல்ல முடியும். நாம சொல்றோம் தைரியமா. இந்த எடப்பாடியில் திட்டத்தை கொண்டு வந்து உங்க முன் சொல்றேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்ல முடியாது, செஞ்சா தானே சொல்ல முடியும். ஒன்னே ஒண்ணு செஞ்சிருக்காரு. எங்க பார்த்தாலும் அவங்க அப்பா பேர் வைக்கிறார். இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இந்த மாநகராட்சியில் நாம கட்டுறோம், அவர் அப்பா பேரை கொண்டு வச்சிருக்காரு. அப்பா சிலை வச்சிடறாரு. அப்பா சிலை வைக்கிறதுக்கும் அப்பா பெயரை வைக்கிறதுக்கு தான் திமுக ஆட்சி வந்திருக்குது. மக்களுக்கு நன்மை செய்ய வரல. இன்னைக்கு எத்தனை பாலங்கள் நீங்க பாருங்க, எத்தனை பாலம் திறந்திருக்கும், எத்தனை தடுப்பணைகள் நாங்கள் கட்டிக்கிறோம். ஒன்றும் கிடையாது. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒரு வருஷத்துல. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை நாம தான் படைச்சோம். 7 சட்டக்கல்லூரி சேலத்தில் ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையில் அந்த நம்முடைய விநாயகர் மிஷனுக்கு பக்கத்தில்
சட்டக்கல்லூரி 130 கோடியில் கட்டி கொடுத்தது. 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை ஆராய்ச்சி மருத்துவக்குழு ஆராய்ச்சி நிலையம், ஒரு மிகப்பெரிய கால்நடை பூங்கா கட்டி திறக்காது. கை வலிக்க மாட்டேங்குது ஸ்டாலினுக்கு. ரிப்பன் வெட்டுறது கூட முடியல. 1200 கோடிங்க. 1200 கோடியில் முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து நம்முடைய விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக பிரம்மாண்ட, ஆசியாவிலே பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா. நான் மருத்துவக் கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி நான் இருக்கும்போதே திறந்துட்டேன். பிறகு 90% முடிஞ்சிருந்தது. அது அப்படியே திறக்காத மூடி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஊட்டியில் இன்னைக்கு கலப்பின பஸ் இருக்கு வச்சுங்க. அந்த பஸ் என்ன காலக்கண்ணு வேணா காலக்கண்ணு, கிடைக்கின்ற வேணா கிடைக்கின்ற. நம்முடைய காங்கியம் பஸ் கிடைக்கின்ற வேணா கிடை, காலைக்கன்று வேணா. எந்த ஆட்சியில் செஞ்சாங்க? பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செஞ்சோம். அதே மாதிரி நெசவாளர்கள் அவளுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதற்கு நாங்கள் கொடிசியாவில் மிகப்பெரிய பூங்கா நடத்தினோம். 2 கோடி ரூபாய் செலவு பண்ண அது வளர்ச்சி பெறுவதற்கு. ஆக ஒவ்வொரு துறை வாரியாக செயல்பட்டோம். அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே அதிக தேசிய விருது பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உணவு தானிய உற்பத்தி 5 ஆண்டு இந்திய அளவில் உற்பத்தியை பெருக்கி கிறிஸ்கர்மான விருது பெற்றோம். போக்குவரத்து துறையில விருது, மின்சார துறையில விருது, சமூக துறையில விருது, உள்ளாட்சி துறையில 140 விருதுகளை பெற்றோம். இப்படி சிறப்பான ஆட்சி. அதற்கு சான்று தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம். சட்ட ஒழுங்கு பராமரிப்பதில் இன்றைக்கு இந்திய நாட்டுடைய துணை ஜனாதிபதியாக இருந்த திரு சந்திரபாபு, மரியாதைக்குரிய துணை ஜனாதிபதி அவர்கள், வெங்கைய நாயுடு அவர்கள் அந்த விருது என்கிட்ட கொடுத்தாங்க. அப்படி ஒரு திறமையான அரசாங்கம். உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், நான் முதலமைச்சராக இருக்கலாம், ஆனா நீங்க கொடுத்த வாய்ப்பு. நீங்க எந்த அடிப்படையில் என்னை நம்பி தேர்ந்தெடுத்தீர்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இன்றைக்கு 234 தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான அடிப்படை என்ன தேவை என்பதை சட்டமன்றத்தில் உங்களுடைய குரலை சட்டமன்றத்தில் ஒலித்தேன். முதலமைச்சர் இருக்கும் போது திட்டங்களை தீட்டி நாட்டு மக்களுக்கு தேவையானகளை செஞ்ச. ஒரு வருஷம் வருமானம் இல்லைங்க. கொரோனா காலத்தில் கடை திறக்கல, ஜிஎஸ்டி இல்ல, டாஸ்மாக் கடையில் வருமானம் இல்ல, பத்திரப்பதில் வருமானம் இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, எக்ஸைஸ் இல்ல. 1 ரூபா அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லாத போது சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படியா இருக்குது. இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் வந்த வருவாயை விட திமுக ஆட்சியில் 1,36,000 கோடி கூடுதலா வருவாய் வருது. அப்புறம் எதுக்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க? 5 லட்சம் கோடி எதுக்கு கடன் வாங்கினீங்க? நான் பல முறை பேசி பார்த்துட்டு முதலமைச்சர்கிட்ட ஒன்றும் நடக்கல. ஏன்னா எல்லாம் அப்போஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஆட்டை போட்டாங்க எல்லாம். அதனாலதான் அமலாக்கத்துறை நுழைஞ்சு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கத்துறையில் இன்றைக்கு முறைகேடு நடைபெற்று சொல்லி கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு வழக்கு பதிவு செய்யணும் அறிக்கை தாக்கல் பண்ணி இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அதிமுக சார்பா நாம போய் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். வழக்கு விசாரிச்ச நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை கொடுக்கப்பட்ட ஆதாரம் உண்மை, நீங்க வழக்கு பதிவு செய்ய சொன்னாங்க. ஆனா இதுவரைக்கும் பதிவு செய்யல. நீங்களே சொல்லிட்டீங்களா ஆல் பாஸ். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஸ்டாலினும் அவருடைய கட்சியுடைய RS பாரதி சொன்னார், எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையில் 4,800 கோடி ஊழல் செய்து விட்டார் என்று ஊர் பூரா பிரச்சாரம் பண்ணான். அப்படி கொட்ட கொட்டத்திலேயா பத்திரிகையில் போட்டாங்க. பிறகு சட்டமன்றத்திலையும் பேசினார். பிறகு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிபதி இதை விசாரிச்சு சீல்டு கவரில் நீங்க நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்க. அதே மாதிரி விசாரிச்சு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க. அந்த ஜட்ஜி படிச்சுட்டு அதை பிரிச்சு படிக்கல. மேலிருந்த வாரியாக பார்த்தால்
எடப்பாடி பழனிசாமி குற்றம் புரிந்தவராக தெரியுது, சிபி வழக்கு போடுங்கட்டான். அந்த நீதிபதி சொல்லிட்டார். நான் உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போனேன். படித்து பார்த்து சொல்லியிருந்தா அதை பற்றி கவலை இல்லை. அது நீதிமன்ற தீர்ப்பு. நீதிமன்ற தீர்ப்பில் நம்ம தலையிட முடியாது. உச்ச நீதிமன்றம் பார்த்து படிக்காத இருக்கிறதுனால நாங்கள் படிச்சிட்டோம் அப்படின்னு தடையாணை கொடுத்துட்டாங்க. பிறகு இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த தடையாணை நீக்கி விசாரிச்சாங்க. விசாரிக்கும் போது இன்றைக்கு நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் போய் விசாரணை நடத்தினாங்க. நாங்கள் விசாரணை நடத்த வரும்போது யார் கேஸ் போட்டாங்களோ, திமுக கட்சி சேர்ந்த யார் கேஸ் போட்டவரோ திரு RS பாதி, நான் வழக்க திரும்ப பெற்றுக்கிறேன். வழக்க நான் முடியாது. இத்தனை நாள் பேசுனது என்னாச்சு? என்னை பத்தி ஊர் ஊரா எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்தான்னு சொன்னீங்கல்ல, சட்டமன்றத்தில் பதிவாயிருக்குல்ல, பதிவை எடுக்க முடியுமா? இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் அந்த பதிவை நீக்க முடியாது. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்ததாக மக்கள் எண்ணிக்கொள்வார்கள். அதனால நான் நடத்துறேன். அப்புறம் நீதிபதி சொன்னாரு, ஏங்க நீ கேஸ் போட்டவரே வாபஸ் வாங்கிக்கிறாரு, ஏன் உங்க தலைவர்கிட்ட சொல்லி நீங்க திரும்ப பெற்றுக்க வேண்டியதானே, ஏன் தேவையில்லா பிரச்சனை தலையிடுறாங்க? நான் மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லைங்க. எங்க வக்கீல்கிட்ட சொன்னேன், நாம நடத்தலாம் அப்படின்ட்டான். நடத்துறேன், விடுதலையாகி உங்க முன் வந்து நிற்கிறேன். அப்புறம் உச்ச நீதிமன்றம் போனாரு. இந்த முதலமைச்சர் உச்ச நீதிமன்றம் போனார். உச்ச நீதிமன்றத்தில் விசாரிச்சுட்டு 1.5 மணி நேரம் விசாரணை முடிஞ்ச பிறகு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் தள்ளி வைக்கல, அப்படியே டேபிள்லயே கேஸ் டிஸ்மிஸ். ஏன்னா டெண்டர் வச்சாங்க, டெண்டர் ரத்தாயிட்டுது. உலக வங்கியில பணமும் கொடுக்கல, அதில் எப்படி ஊழல் செய்ய முடியும்? பணமும் கொடுக்கல, டெண்டரை ரத்து, அது எப்படி ஊழல் செய்ய முடியும்? எப்படி? எனக்கே எப்படின்னா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரு முதலமைச்சராக இருக்கும் போதே இவ்வளவு பச்சை பொய்ய சொல்லி வழக்கு போடுறாங்கன்னா இந்த திமுக கட்சி எப்பேற்பட்ட கட்சியா இருக்கும்? ஆனா ஒண்ணு, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி கொடி பறக்குதுல, பறக்குதா? எதனால பறக்குது? காத்துல பறக்குது. காத்த கண்ணுல பார்க்க முடியுமா? காற்றில் பார்க்க முடியாத, காற்றில் பார்க்க முடியாத, அதுல கூட ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம், 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்ற 1,74,000 கோடி கொள்ளையடிச்சிட்டு நம்ம பத்தி ஊழல் பத்தி பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வேட்டை கட்டிட்டு டெல்லிக்கு போனா ஒரு மாதிரியா பாக்குறான், மேலங்கிலையும் நம்மள பாக்குறான். விமான நிலையத்திலிருந்து இறங்கி போனா பல பேர் வேட்டி கட்டிட்டு போதில்ல, ஃபேண்ட் போட்டுட்டு தான் போறான். ஏன்னா 1,74,000 கோடி கொள்ளை அடிச்சது நம்மளையும் அதே மாதிரி கணக்கில் சேர்த்துறான். கொள்ளை அடிச்சது திமுக காரன், நம்ம வேஸ்ட் கட்டிட்டு போனா நம்ம ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகத்திலேயே ஒரு டிபார்ட்மெண்ட்ல 1,74,000 கோடி கொள்ளையடித்த ஒரே கட்சி திமுக கட்சி. அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? இன்றைய தினம் ஊழல் நிறைந்த அரசாங்கம், எல்லாம் ஊழல் தான், ஊழல் இல்லாத துறையே இல்லை. இன்றைக்கு அந்த கொள்ளையடித்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவீங்களா? வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவீங்களா? ஆக எடப்பாடியில் சொல்லுகின்ற குரல் எதிர்காலத்தில் நாட்டில் ஒலிக்கும். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மேலும் உங்களுக்கு சேவை செய்ய 1999 கொடுத்தீங்க, 1991 கொடுத்தீங்க, 98 MP கொடுத்தீங்க, 2011 எம்எல்ஏ கொடுத்தீங்க, 2016 எம்எல்ஏ கொடுத்தீங்க, 2021 எம்எல்ஏ கொடுத்தீங்க, 2026 ஒரு வாய்ப்பை தாருங்கள். வாய்ப்பை தந்து மீண்டும் உங்களுக்கு சேவை புரிய ஒரு அரிய வாய்ப்பை தாருங்கள், தாருங்கள். இந்த இப்பொழுது நடக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இன்றைக்கு வரலாற்றை படைக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கின்ற 234 தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி. செய்வீர்களா?
அதே போல இன்னைக்கு விலைவாசி விருந்தாச்சு, இன்றைக்கு வரி வேற அதிகமாக போட்டாங்க, இதனால மக்கள் பாதிக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக ஆட்சி அமைந்த உடனே எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவருடைய வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவியின் பெயரில் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் செலுத்தப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு 25,000 ரூபாய் மானியம் அளிக்கப்படும். இன்னைக்கு எல்லா குடும்ப அட்டைக்கும் வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறாங்க. அந்த பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். நகர பேருந்தில் பெண்கள் தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இனி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல முதியோருக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 2,000 உயர்த்தி வழங்கப்படும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவ மற்றும் ஏனைய சிறுபான்மையை சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும். இப்படி பல திட்டங்கள் 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். அதில் விவசாயிகள், நெசவாளர்கள், விசைத்தறி தொழில் செய்கின்றவர்கள், பணிபுரிகின்றவர், ஏழை மக்கள் என்று பாரபட்சம் பார்க்காமல் அனைவருக்கும் அனைத்து திட்டங்களும் அதிமுக ஆட்சியிலே வழங்கப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு திமுக ஆட்சியில் 2021ஆம் ஆண்டு பல வாக்குறுதி கொடுத்தாங்க. முழுசா நிறைவேற்றினாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? அதே போல கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? இப்படி எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாம மீண்டும் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். ஆகிய மக்களை ஏமாற்றி இன்றைக்கு கவர்ச்சிகரமாக பேசி ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் ஆயும் அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதை நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு, மக்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுகின்ற அரசு என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதிமுக வின்னிங், அதிமுக நல்ல ஆட்சி கம்மி, நல்ல ஆட்சி. இங்கே மிக திரளாக இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து, மிக சிறப்பாக இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்திய இங்கே நகர கழக செயலாளருக்கும், மாவட்ட கழக செயலாளருக்கும், அவரோடு இணைந்து பணியாற்ற வார்டு கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வருகை தந்த அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.